நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க கத்திற்குள்ள விசுவாசிக்கின்றேன். என்னை சுத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான ஒரு குளம் இருக்கிறது. அதனுடைய தண்ணீரை பாத்தீங்கன்னா நல்லா அமர்ந்து ஒரு அருமையான ஒரு காமான சுச்சுவேஷன்ல இருக்குது. இதை வைத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பட்டு என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளால் சூழப்பட்டு போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கையா இருந்து, கண்ணீர் மட்டுமே வாழ்க்கையா இருந்து, எனக்கு எந்த ஒரு நன்மை நடக்கல, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் நடக்கல, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமான்ற கலக்கத்தோடு இருக்கிற நம்மை பார்த்து தேவன் இன்றைக்கு நினைப்பட்டு அப்படின்னா, எப்படி இந்த அமர்ந்த தண்ணீர் இருக்கிறதோ, அநேகருக்கு பிரயோஜனமா இந்த அமர்ந்த தண்ணீர் இருக்கிறதோ, ஒருவேளை ஆர்ப்பரிக்கிற நீர் அல்ல, அது அமர்ந்த தண்ணீர், நாம் பயன்பெறக்கூடிய ஒரு தண்ணீராய் அது மாறுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையை தேவன் நமக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கையாய் மாற்றப் போகிறார். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி, நம்முடைய போராட்டங்களை மாற்றி, நம்முடைய பாடுகளை மாற்றி தேவன் நம்முடைய வாழ்வை இந்த அமர்ந்த தண்ணீரை போல் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா நன்மைகளும் கைகூடி வர பண்ண போகிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் தரப்போகிறார். எல்லா மேன்மைகளையும் தரப்போகிறார். எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் தரப்போகிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையை அமர்ந்த தண்ணீர் கொண்டு வருகிறார். அதாவது பிறருக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு பகுதியாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்கிறார். நம்மளுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.